வணக்கம். டைகர்ஸ் ஐ இந்திய துணைக்கண்டத்தில் வசிப்பவர்களுக்கென்றே டைகர்ஸ் ஐ எழுதப்பட்டது. முக்கியமாக தங்கள் மொழி திறமையை விசேடமாக வைத்துக் கையாள்வதற்கும் தங்கள் வேலையில் முன்னேற விரும்புவோருக்கும் இது ஓரளவு ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு பொருத்தமான பயில்முறை. பயில்வோருக்கு இந்தியாவில் இந்தியர்களுக்கு ஆங்கிலம் பேசும் திறனை அளிக்கிறது. வானொலி தொடருக்கும் ஒலிப்பேழைகளுக்கும் உரிய பொதுவாக உள்ள முக்கிய சிறப்பு இந்திய ஆங்கிலேய குரல்களின் கலப்பு. இதில் நடிப்பவர்கள் முறையான மற்றும் பல்வேறு மண்டல உச்சரிப்பை பயன்படுத்தும் பிரபல இந்திய நடிகர்கள். இவர்களுடன் தன்னாட்டு மொழியை இயற்கையாக பேசும் டேவிட் பிளேக் பேசும் மொழிக்கு உதாரணம் காட்ட விரும்புகிறார். ஆங்கில மொழியில் வாக்கிய அமைப்புகள், வினையின் காலங்கள், பேச்சின் தனிப்பாங்குகள், உச்சரிப்பின் தன்மைகளை பயிற்சி மொழியின் குறுக்களவில் கையாளப்படுகிறது. கதை அமைப்பு மொழியின் பல வகையிலான திறன்களையும் செயல்முறைகளையும் கையாளும் திறனை அளிக்கிறது. செய்திகளை எடுத்துக்கொள்வது, ஆணைகளை அனுப்புவது, அறிக்கைகளை அமைப்பது, தொலைபேசியில் பேசுவது, சந்திப்பு ஏற்பாடு செய்வது, கேள்விகளின் தொடுப்பது, கருத்துக்களை தெரிவிப்பது போன்றவற்றின் நடைமுறை கையாளப்படுகின்றன. இந்தியாவில் ஓயுபி காரியங்களில் வானொலி தொடரின் 3 ஒலிப்பேழைகள் கிடைக்கின்றன. டைகர்ஸ் ஐ புலிக்கண் பிபிசி உலக சேவை வழங்கும் அடிப்படை தொடர். இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள நேயர்களுக்கு என்று விசேஷமாக எழுதப்பட்டது. இது செகண்டரி இடைநிலை தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு ஆயத்த பயிற்சிக்கு இந்த தொடர் பெரிதும் பயன்படும். நன்கு அறிமுகமான இந்திய நடிகர்களை கொண்டு பம்பாயில் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட ஒலிப்பேழைகள் கிடைக்கும். பிபிசி வேர்ல்ட் சர்வீஸ் வழங்கிய ஆங்கில பாடத்தொடராக இந்த டைகர்ஸ் ஐ ஒளிபரப்பாகிறது. டைகர்ஸ் ஐ என்னும் வனவிலங்குகளின் கள்ளக்கடத்தல் நிறுவனத்தை பற்றி ஆராய துணிந்த இந்திய செய்தித்தாள் ஒன்றின் பணிபுரியும் தன் சக ஊழியர்களுக்கு உதவி புரியும் பொருட்டு இளம் ஆங்கிலேயன் செய்தியாளன் டேவிட் பிளேக் என்பவரின் சாகச செயல்களை பின்பற்றி படர்கிறது கதை.